இதுதான் நம்ம லேபில் பயன்படுத்தக்கூடிய மீட்டர் சமண சுற்று. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மீட்டர் சமண சுற்று நம்ம படம் பார்த்தீங்கன்னாக்க இது சர்க்கியூட்டில் புக்கில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அந்த மீட்டர் சமண சுற்று மட்டும்தான் பார்த்தோம். பாருங்கள், நம்ம தெளிவாக அந்த டயக்ராம் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த பிளாக் ABCD. இதைத்தான் அந்த பிளாக்கில் கொடுத்துருந்தாங்க. இதில் A மற்றும் B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, A மற்றும் Bங்கிறது என்ன, 1 மீட்டர் நீளமுள்ள கம்பி. இது வந்து எதால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா மேங்கனின் அப்படிங்கிற ஒரு பொருளால் செய்யப்பட்டிருக்கும், ஒரு உலோக கலவை. மேங்கனின் அப்படிங்கிற ஒரு உலோக கலவையால் செய்யப்பட்ட ஒரு கம்பி. ஏலிருந்து சி வரைக்கும் இருக்கிறது வந்து பட்டை. இது எதால் செய்யப்பட்டது அப்படின்னாக்க தாமிரத்தால் செய்யப்பட்ட பட்டை, தாமிர பட்டை. அதே மாதிரி தான் இதுவும் தாமிரப்பட்டை. இங்கே டியிலிருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடியது தாமிரப்பட்டைகள் தான். G1 மற்றும் G2 அப்படிங்கிறது என்னென்னா இடைவெளி, கேப் 1, இது கேப் 2. இந்த இரண்டு இடைவெளிக்கும் மையத்தில் ஈங்கிற ஒரு புள்ளி இருக்குது. அந்த ஈங்கிற புள்ளியிலிருந்து எதுக்கு கனெக்ஷன், இது வந்து ஒயர். எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஜிங்கிற கேலோனோமீட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கேலோனோமீட்டர்லேருந்து உயர் மின்தடை, ஹை ரெசிஸ்டன்ஸ், ஹச்ஆர்னாக்க ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, அதிலிருந்து ஏரோ மார்க் வருது பார்த்தீங்களா. இது வந்து ஜேங்கிறது தொடுசாவி. இதில் தான் வந்து இப்படி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த G1 அப்படிங்கிற இடைவெளியில் P அப்படிங்கிற மின்தடை இணைக்கிறோம். G2 அப்படிங்கிற இடைவெளியில் Qங்கிற மின்தடை இணைச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஏங்கிற புள்ளியிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், E மின்னியக்கு விசையுடைய ஒரு மின் கலனோடு இதை இணைச்சிருக்கோம். இது கேங்கிறது சாவி. சாவியிலிருந்து கொண்டு போய் எங்கே இணைச்சிருக்கோம், பியில் இணைச்சிருக்கோம். இந்த செட்டப் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க ஒரு மரப்பலகையின் மீது வச்சுருப்பாங்க. இந்த தொலைவை, இந்த ஏலேருந்து பி இருக்குதுலையே, இது 1 மீட்டர், மொத்தமாக 1 மீட்டர். பாருங்கள், இந்த ஜேங்கிறது வந்து சமநீட்டு புள்ளின்னு பேர். வீட்ஸின் சமண சுற்றில் ஒரு கண்டிஷன் படிச்சிருப்போம். அதாவது கேலோனோமீட்டர் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தை என்ன பண்ணணும், சுழியாக்கணும். அப்போது நம்ம இங்கேயும் அதே மாதிரி தான் சுழியாக்குவதற்காக இந்த ஜேங்கிற தொடுசாவியை என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே முன்ன பின்ன நகர்த்தணும். நகர்த்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இது சுழியாக்கணும். அந்த இடம் தான் இது. இந்த இடத்துல சுழியாக்குது எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஏலிருந்து ஜே வரைக்குமான தொலைவை அளக்கணும்ல, அந்த தொலைவை அளக்கிறதுக்காக பயன்படக்கூடியதாக வந்து இந்த மீட்டர் அளவுகோல். இது 1 மீட்டர் அளவுகோலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏலிருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து சமநீட்டு நீளம்னு பேர். ஏலிருந்து இந்த ஜே வரைக்கும் இருக்கிறது பேர் என்ன, சமநீட்டு நீளம். ஏலிருந்து ஜே வரைக்கும் மட்டும் கிடையாது, அதே மாதிரி பியிலிருந்து ஜே வரைக்கும் இருக்கிறதும் என்னதான், சமநீட்டு நீளம் தான். ஓகேவா. இந்த கம்பி எதால் செய்யப்பட்டது, மேங்கனின். இந்த பட்டை எதால் செய்யப்பட்டது, தாமிரத்தால் செய்யப்பட்டது. G1 G2ங்கிறது என்ன, இடைவெளிகள். ஏ அப்படிங்கிற இடத்துல இருந்து இங்கே இ அப்படிங்கிற மின்னியக்கு விசை இருக்கக்கூடிய ஒரு மின்கலன், அதிலிருந்து சாவி. சாவிங்கிறது ஒரு நல்ல சுவிட்சு தான். அடுத்தது இங்கே பிங்கிற இடத்துல கொண்டு நம்ம அடைச்சிக்கோம். ஸோ படம் புரிஞ்சு இல்லையா. பாருங்க, இந்த டயக்ராம் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நமக்கு மீட்டர் சமண சுற்றின்படி நமக்கு என்ன, வீட்ஸின் சமண சுற்று இருக்குது இல்லையா. வீட்ஸின் சமண சுற்றின்படி நிபந்தனை என்ன, P/Q = R/S. P/Q = R/S. இந்த RSங்கிறது மின் தடை தான். அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, இதில் ஏலிருந்து ஜே வரைக்குமான தொலைவு என்ன, L1. என்னது, L1. இப்போ இதில் இந்த ஏங்கிற புள்ளியிலிருந்து
ஜேங்கிற புள்ளி வரைக்குமான அந்த தொலைவு இருக்குது இல்லையா, அந்த கம்பியினுடைய மின்தடை இருக்குமில்ல, ஓரலகு நீளத்திற்கான மின்தடையை நம்ம ஆறுன்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ எடுத்திருக்கோம்? ஆறுன்னு எடுத்திருக்கோம். அப்போ L1 நீளமுள்ள கம்பியினுடைய நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம்? L1ஆல பெருக்கிக்கணும். புரியுதா? மொத்த மின்தடை அப்படிங்கிறது RL1 எப்படி வந்தது? ஓரலகு நீளம்னா அதாவது 1 சென்டிமீட்டர்ல 6ன்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு 70 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 70 × L, 70 × L இல்லை R, 70 × Rன்னு வந்துருக்கும். புரிஞ்சுதா? அப்போ RL1 அப்படிங்கிறது AJ. பார்த்தீங்களா, L1 அப்படிங்கிறது போல எங்கே இருக்குது? AJன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி JB. பாருங்க, P/Q ஈக்குவல் டு இந்த ஆரும் இந்த ஆரும் என்ன இருக்குங்க? கேன்சல் ஆயிடுது. என்ன ஆயிடுதுங்க? கேன்சல் ஆயிடுது. அப்போ இந்த ஆறு இந்த ஆறு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு மீதி இருக்கிறது AJ/JB. AJ அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம L1 எடுத்துக்கிறோம். JBங்கிறத L2 எடுத்துக்கிறோம். P ஈக்குவல் டு Q × L1/L2. Q உடைய மதிப்பு தெரியணும். L1ங்கிறது நீளம் அளந்து எழுதிக்கலாம், L2 அளந்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 மதிப்புகளும் தெரியுது அப்படின்னா 4வது தெரியாமல் இருக்கக்கூடிய P மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். அப்போது மீட்டர் சமண சுற்று எதனுடைய தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? வீட்ஸ்டன் சமண சுற்றினுடைய தத்துவத்தில் இயங்குகிறது. இதனால் நமக்கு என்ன யூஸு? தெரிந்த மின்தடைகளை பயன்படுத்தி தெரியாத மின்தடையுடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ அதை மட்டும்தானே அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இந்த மின்தடையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த எந்த கம்பியை பயன்படுத்தணுமோ அந்த கம்பியினுடைய தன்மின்தடை என்ன கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, மின்தடைக்கான ஃபார்முலா R = ρL/N. இது முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். மின்தடை தட் இஸ் R அல்லது P. இங்கே Pன்னு இருக்கு, நம்ம R மட்டும் எதை ஒன்று வச்சுக்கலாம். அதாவது மின்தடை R இருக்கு, ρL/A. நமக்கு மின்தடையின் ரோ வேணும் அப்படின்னா பாருங்க, இதிலிருந்து ரோ வேணும் அப்படின்னா நம்ம ஏவையும் எல்லையும் இங்கே கொண்டு போகணும். இப்போ கீழே இருக்கிற ஏ மேலே போயிடும், மேலே இருக்கிற எல் கீழே வந்துடுமா? அப்போ மின்தடை இன்ட்டு கீழே இருக்கிறது என்ன? ஏ, மேலே இருக்கிறது என்ன? எல். கீழே வந்துருச்சா? ஏங்கிறது என்ன? பரப்பு. ஒரு கம்பி பார்த்தீங்கன்னாக்க இதுதான் இருக்கும் அதனுடைய முனையில். ஏங்கிறது என்ன? பரப்பு. நம்ம இது பார்த்தா அது கம்பியை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? அந்த முனையை பார்க்கும்போது வட்டம் மாதிரி ஒரு இருக்குது. இதனுடைய ஆரத்தை ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போது நமக்கு அந்த வட்டத்தினுடைய பரப்புக்கான சூத்திரம் என்ன? πa². அப்போது ρ = P × πa²/L அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்க முடியும்? எந்த கம்பி பொருளை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோமோ அந்த கம்பி பொருளுடைய தன்மின்தடை என்ன கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய அலகு என்ன? ஓம் மீட்டர். மீட்டர் சமண சுற்று உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வந்து 2 விதத்தில் முக்கியம். ஒன்று தியரி, இன்னொன்று ப்ராக்டிக்கலும் இருக்குது. ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக செய்வோம். அதனால் அதுக்காகவும் இதை படிக்கணும். நீங்கள் தியரிக்காகவும் படிக்கணும், ப்ராக்டிக்கலுக்காகவும் படிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா பாருங்கள், பார்த்துட்டு தரமாக படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.